நான் ஒரு 35 வருஷமா இருக்கேன். வல்லார்பேட்டைங்கிற மெயின் ரோட்ல வச்சிருக்கேன். நான் வந்து ரொம்ப 30 வருஷமா கடையில இருக்கேனே தவிர ரொம்ப கஷ்டப்பட்டு பிளாட் பாட்டில் வியாபாரம் பண்ணி, கர்ச்சீப் வியாபாரம் பண்ணி, அதுல 10 ரூபா மிச்சம் வச்சு, சின்ன மளிகை கடை வச்சு, அதுல கொஞ்சம் 10 ரூபா சம்பாரிச்சு, கொஞ்சம் பெரிய மளிகை கடை வச்சு, ஓரளவு சக்சஸ் பண்ணி நல்லா நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கேன். அந்த குறையும் கிடையாது. ஆனா உழைக்கணும். 100 ரூபாய் சம்பாரிச்சாலும் ஒழுக்கம் இருந்தா வின் பண்ணலாம். இங்க வர்ற கஸ்டமர்கிட்ட வந்து அன்பா பேசணும். நம்ம பேசுறதுதான் நீங்க வாங்க என்ன வேணும் கேட்கணும். படக்குன்னு பேசக்கூடாது. 1 ரூபா குறைஞ்சாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அதை கூட வச்சுட்டு நாளைக்கு எப்படி கடைக்கு வருவாங்க அவங்க? அதே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணணும். எல்லா தொழிலுமே சிறப்பு தான். நம்ம அணுகுமுறையில தான் இருக்கு எல்லாமே. எனக்கு ரொம்ப பிடிச்சது தீபாவளினா கூட கடை திறந்து வச்சிருப்பேன். அப்புறம் அதோட வேற என்ன வேணும்? நான் லீவே போடவே மாட்டேன் கடையை. இப்பதான் என்னோட பேர பிள்ளைங்கலாம் வந்து நீங்க எது யாருக்காக சம்பாதிக்கிறீங்க? எங்களுக்காக தான் சம்பாதிக்கிறீங்க. எங்களோட டயத்தை இது பண்ண மாட்டேங்கிறீங்க. ஆனா அவனு சொல்றதுக்காக வேண்டி என்னைக்கோ ஒரு நாள் லீவ் போட்டு அவளோட சுத்துவேன். எனக்கு பிடிச்சிருக்கு. நான் காலைல 6 மணிக்கு கடை திறந்து அது 10 மணிக்கு கடை சாத்துவேன். எனக்கு பிடிச்சிருக்கு. என்னோட கடையை வந்து பூட்டக்கூடாது. அது 11 மணிக்கு வந்து அம்மா பெட்ரோல் வேணுமா எந்திரிச்சு கொடுப்பேன். உண்டு. ஆமா, நைட்டு பெட்ரோல் இருக்கு போற வண்டி தட்டு போனா பாவம் இல்லையா? நம்ம அதுக்கப்புறம் ஆமா இருக்க இல்லையோ 5 கிலோமீட்டர் சுற்றுலாவில் இருக்கு. இருந்தாலும் அது 11 மணி 12 மணிக்கு எழுப்புனா கூட அழுத்துக்காம எடுத்து கொடுப்பேன். ஏன் கொடுக்குறேன்னா நம்மள்ட்ட பெட்ரோல் இருக்கு, வண்டி தட்டு போவான். பாவம் என்னை எழுப்பிட்டான், நான் எந்திரிச்சிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு தூக்கம் வராது. ஆஹா தள்ளிட்டு போயிட்டானேங்கிறது எனக்கு தூக்கமே வராது. அது கொடுத்துக்கலாம், நிம்மதியை தூங்கலாம்ல. அதுக்கு கொடுத்துட்டு தூங்குவோம். இன்னைக்கு அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. 35 வருஷம் நைட்டு 12 மணிக்கு கூட எழுந்திருப்பேன். அதான் என்னோட வேலையும். இஷ்டப்பட்டு எந்த வேலை செஞ்சாலும் கஷ்டமே கிடையாது. ஏன்டா இதை செய்யறோம்னு நினைச்சா மட்டும்தான் நமக்கு கஷ்டம். டிஃபன் கடையும் வச்சிருந்தேன். இப்ப வயசாயிடுச்சுங்கிறக்கா நிப்பாட்டிட்டேன். என்னால முடியல. என்னோட மருமகளுக்குலாம் சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கேன் கத்துக்காம அப்படின்ட்டு. அதுவும் குழந்தைகளை வச்சுட்டு கஷ்டப்படுற குழந்தைகளை வளர்க்கணுங்கிறதுக்காக வேண்டி டிஃபன் கடை நிப்பாட்டி வச்சுட்டு அதே மளிகை கடை மட்டும் வச்சு ஓட்டிட்டு இருக்கேன். சரி, ஓகே. இந்த தொழில வேற யாரும் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? கடை கண்டிப்பா வைங்க, சின்னதா வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதல் போடும்போது ஒரு 50,000 இருந்தா போதும். குறிய முதல் போட்டா போதும். அதுக்கப்புறம் ஒழுக்கம் இருந்ததுன்னா அது 50,000 ஒரு 2 வருஷத்துல 5 லட்சமா மாறிடும். உங்களோட ஒழுக்கம் தான் கரெக்டா இருந்தா மட்டும்தான் நிர்வாகம் பண்ண முடியும். இப்ப வர்ற கஸ்டமருக்கு 1 ரூபா தர நம்ம கஷ்டப்பட மாட்டோம். நமக்கு தேவையில்லாம செலவு பண்ணா கண்டிப்பா நஷ்டம் தான் வரும். அப்புறம் எப்படி சக்சஸ் பண்ணுவீங்க? பண்ண முடியாது. வர கஸ்டமர் இன்னைக்கு 1 ரூபாய் கொடுத்தா நாளைக்கு வந்து கொடுத்துட போறாங்க. அது லாஸ் ஆயிடாது. தேவையில்லாம செலவு, தேவையில்லாம ஃப்ரெண்ட்ஷிப்பு இதெல்லாம் வேண்டாமே. ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும் தான். நம்ம நட்புன்னா ஒரு லிமிட்டோட தான் இருக்கணும். லிமிட்டை தாண்டக்கூடாது. கரெக்டா இருந்தோமோ கண்டிப்பா சக்சஸ் பண்றது நிறைய வாய்ப்பு இருக்கு. நான் வந்து இது என்னோட கடை தான். இதுல இருக்க ஒவ்வொரு ஜாமான் என்னோட ஜாமானே கிடையாது. எல்லாமே யாரோ ஒருத்தங்க எனக்கு என் பேர்ல இருக்க நம்பிக்கையில இறக்கி வச்சுட்டு போறாங்க. நான் சேல்ஸ் பண்ணி அவங்களுக்கு பணம் கட்டுறேன். திரும்ப வந்து இறக்குறாங்க, திரும்ப அது மாதிரி பண்றேன். ஓகேவா? என்னோட முதல் இது ஒரு மிட்டாய் கூட என்னோட மிட்டாய் கிடையாது. யாரோ போட்டிருக்காங்க, நான் வித்து அவங்கள்ட்ட காசு தரேன். என்னோட நேர்மை தான். என்கிட்ட இருக்க சொத்தே என்னோட நேர்மை தான்.